தமிழனை பார்த்தா இளக்காரம், என் முருகன பார்த்தா பலகாரம் அப்படின்ற நம்ம கதையா தான் இருக்குது. அதாவது என்ன சொல்றதுன்னா, என்னலாம் உங்களுக்கு பிடிக்காதாம், என்னலாம் உங்களுக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னா இவங்கள வந்து அகற்ற முடியலையே. அ தமிழர்கள அவ்வளோ ஈஸியா தொட முடியலையே, தமிழ்நாட்ட அவ்வளோ பிடிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு, பல பேர் சேர்ந்து வந்து ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. என்ன அப்படின்னா வந்து, தமிழன வந்து எப்புட்றா தொடுறது? தமிழன எப்புட்றா பிடிக்கிறதுன்னும்போது, தமிழன பிடிக்க முடியாது. ஆனா தமிழ் கடவுள முருகன புடிச்சா, தமிழர்களையும், தமிழ் அடையாளத்தையும் புடிச்சா, தமிழ் இனத்தையே புடிச்சிரலாம். தமிழர் மொத்தத்தையும் காலி பண்றலாம் அப்படின்ற எண்ணத்தோட இறங்கியிருக்கிறாங்க ஒரு கூட்டமே. இது வந்து ஒரு பூதாகார பத்தி பேசுறேன். இத வந்து இல்லாதது பொல்லாதது பேசுறேன்றது அர்த்தம் கிடையாது. இத ஆழ்ந்து சிந்தனை பண்ணி பார்த்தீங்கன்னா, பல வருடங்கள் நீங்க பின்னோக்கி பார்த்தீங்கன்னா, சில பல விஷயத்த வந்து நீங்க கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னா, இது புரிய வரும். எதற்காக இந்த மாரி செயல்பாடுகள் நடக்குது? இவ்ளோ வருடங்கள் இல்லாம இன்னைக்கு என்னத்துக்கு முருகன வந்து புடிச்சுக்கின்னு, நான் வந்து முருகன வந்து நார்த் இந்தியாலருந்து வந்தவரு, இதுக்கப்புறம் நீங்க தமிழ்நாட்டுல இருந்துட்டாரு. தமிழ்நாட்டுல நீங்க வந்து குறிஞ்சி நில மக்களா வந்து சேர்ந்து குறிஞ்சி நில தெய்வமா கும்பிடுறீங்க அப்டின்லாம் வந்து சொல்றாங்க. அ ஐவகை நிலங்கள் வந்து எப்போ வந்துச்சு? நேத்து வந்துச்சா? இல்ல முந்தா நேத்து வந்துச்சா? இல்ல ஒரு 200, 300 வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சா? சங்க காலம், சங்கம் பீரியட் சொல்றாங்க இல்லையா? அதற்கும் முன்னாடி இருந்தது. சங்க காலத்தில தொல்காப்பியத்த வந்து என்ன சொல்றாங்கன்னா, குறிஞ்சி மாநில மக்கள் கும்பிட்ட சேயோன் தான் வந்து ஒரு முருகர்ன்னு சொல்லியிருக்காரு தொல்காப்பியர். அவரு சொல்லியிருக்காருன்னா, அவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தத சொல்லல. அவரே பல வருடங்கள் பார்த்து, அதுக்கப்புறம் அவர் ரசிச்சு, ருசிச்சு எழுதினது தான் வந்து இந்த தொல்காப்பியம். இந்த ஐவகை நிலங்கள் வந்து அப்பதான் உருவாச்சா? அப்படின்ற மாரி கேள்வி இருக்கு இல்லையா? இது பல ஆயிரம் வருடங்களா இருந்திருக்கு. அந்த பல ஆயிரம் வருடங்களா வந்து இந்த கடவுள வந்து வணங்கியிருக்கிறாங்க. ஐவகை நிலங்கள வந்து இன்னைக்கு நேத்து வந்து கிடையாது. எல்லாமே பல ஆயிரம் வருடம் இருக்குது. இது எதுக்குய்யா இப்பலாம் பேசின்னு இருக்கேன்னு கேட்டா, பேச வேண்டிய சூழ்நிலை இருக்குது. பேச வேண்டிய கட்டாயம் இருக்கு. நம்ம தமிழர்கள் தமிழோட அடையாளத்த காத்துக்க வேண்டிய நேரம் இது. பொழைக்கிறதுக்கு 1000 வழி இருக்கு. டேய் சோத்துக்கே வழி இல்ல. அதுக்கு எதனா பழப்படுறான்னா, இன்னைக்கு இன்னைக்கு நம்ம அந்த பொழப்ப பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு தமிழர்களே இல்லாத சூழ்நிலை வந்துரும். தமிழன்னு சொல்ல முடியாத சூழ்நிலையும் வரத்துக்கு உண்டான சாத்தியங்கள் அவ்வளவும் இப்ப வந்து உலகத்துல நிறைஞ்சு இருக்குது. ஆனா, அதற்கெல்லாம் விடிவு வரணும் அப்படின்னா வந்து, நம்ம முருகன அவ்வளோ சீக்கிரம் இல்ல. நம்ம முருகன நம்ம விட்டு குடுக்கவே கூடாது. நம்ம முருகன விட்டு குடுத்துட்டோம்னா, தமிழையே விட்டு குடுத்ததா அர்த்தம். அதனால நீங்க முருகன கெட்டியா புடிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றேன்னா, முருகன புடிக்கிறதுல தமிழர்களே புடிக்கிறது. தமிழ் இனத்தையே புடிக்கிறது. தமிழ் மொழியும் புடிக்கிறது. இதுதான் அர்த்தம் அதுக்கு. அதனால முருகன நம்ப விட்டுறக்கூடாது. அவ்வளோ சீக்கிரம் வந்து தமிழர்கள் கிட்ட இருந்து அப்படி எடுத்துற முடியுமா? இன்னைக்கு ஒரு படத்த ஒரு ரூ. 1000,00,00,000 வசூல் பண்ணக்கூடிய படத்த எடுத்துட்டா, நீங்க அடையாளத்த மாத்திரலாமா? ஹிஸ்டரிய வந்து அப்படி திருப்பிறலாமா? நீங்க 1000 புராண கதைகள் எழுதலாம். 1000 படங்கள எடுக்கலாம். ஆனா, தமிழர்களோட ரசத்துல கலந்த விஷயத்த உங்களால ஒருபோதும் எடுக்க முடியாது. தமிழர்களா உலகத்துல வந்து பரவி விரிஞ்சு பறந்து கிடக்கிற தமிழ் மக்களுடைய ரசத்துல கலந்த அந்த முருகப்பெருமான தமிழோட இனத்தையும், தமிழ் மொழியும் உங்களால என்னைக்குமே வந்து பறிக்கவே முடியாது, சொந்தம் கொண்டாடவே முடியாது. இத ஏன் அப்படி சொல்றேன்னா, ஆ இப்ப நீங்க ஏற்கனவே சொன்ன மாரி ஸ்கந்த புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து நேபாள்ல கண்டுபிடிச்சதா சொல்றாங்க. கிட்டத்தட்ட கிபி 810கள் எப்போது கிபி 810கள்ல சான்ஸ்கிரிட் மொழியில அந்த ஸ்கந்த புராணம் இருந்திருக்கு. அந்த ஸ்கந்த புராணம் இருந்தத வச்சு தான் இவங்க வந்து வடக்குலருந்து வந்தவரு முருகப்பெருமான் அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். "தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்னு" சொல்ற அந்த சிவபெருமான்னு நம்மளுடைய ஆளுன்னும்போது, சிவனுடைய மகனா கருதப்படுற இவங்க தான் சொல்றாங்க. நார்த் இந்தியாலருந்து வந்தவங்க தான் வந்து சிவனுடைய மகனா இருக்கிறவது முருகப்பெருமான் அப்படின்றாங்க. அப்படி இருக்கவரு அவரு மட்டும் எங்கேருந்து போயிடுவாரா? கைலாயத்துல இருந்து பொறந்தவர் ஆயிடுமா? சொல்லுங்க. அதனால அது குமரி கண்டம் அப்படின்ற ஒண்ணு நீங்க மறக்கவே கூடாது. அந்த குமரி கண்டம் வந்து பேரழிவுல அதாவது அ ஆழி பேரலை இன்னைக்கு சுனாமிய விட 10 மடங்கு ஒரு 100 மடங்கு வந்து சுனாமி மாரி வந்து அன்னைக்கு அடிச்சு, அந்த குமரி கண்டமே வந்து மூழ்கடிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கும் இலங்கையில தமிழர்கள் இருக்காங்க. இன்னைக்கும் வந்து பல கோவில்கள் வந்து இலங்கையில இருக்குது. தென்னாடுடைய சிவனே போற்றின்னு சொல்றதுக்கு என்ன சும்மா சாதாரண சொல்லிடுவானா இந்த திமுக காரன்ற மாரி, அ சாதாரணமா விட்டுருவானா தமிழ்க்காரன்? தென்னாடுடைய சிவன நீங்க விட்டு குடுக்க முடியுமா? நீங்க தென்னாடுடைய சிவன்னா, தமிழ் கடவுள் முருகனும் யாரு? அவரும் இங்கத்தி ஆள் தான். அதாவது இங்க தமிழ் கடவுள் முருகன வந்து நீங்க முருகனா நான் பார்க்கல. அதாவது நானும் பார்க்கல. தமிழர்களா இருக்கிற அத்தனை பேரும் பார்க்கல. இப்ப இத பார்க்குற அத்தன பேரே தமிழர்களா இருக்கலாம். ஆனா, ஒருவேளை இத பார்க்குற யாரோ வேற்று மொழியினர் கன்னடமோ, தெலுங்கோ, இல்ல மலையாளமோ,
இல்ல இந்தியோ, ஏதோ ஒரு மொழியில பார்த்தாலும் தமிழ் புரியுது அப்படின்னா, உங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லப் போறேன். தமிழ் கடவுள் முருகன். தென்னாடுடைய சிவன். அவனும் தமிழன். தமிழன தாண்டி தான் வந்து ஹியூமன். அவரு அப்புறம் கடவுள். அந்த நிலையெல்லாம் அடையிறாங்க. அதனால அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாருக்குமானவர். ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்றாரு? "தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றினார்." அங்கேயே நாங்க வந்து எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய சித்தர்கள், எங்களுடைய பாட்டன், முப்பாட்டன் எல்லாருமே தென்னாடுடைய சிவன்னு சொல்லும்போது, எங்களுடைய ஆளுப்பா. அதுக்கப்புறம் தான்யா அவர் வந்து உலகத்துக்கே தெய்வம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாரி தமிழ் கடவுள் முருகன். எங்க முப்பாட்டன், எங்க பாட்டன், பூட்டன் எல்லாருமே சொல்றது தான். அதாவது இவர நீங்க வந்து எப்படி ரத்தத்தில கலந்திருக்கிற தமிழையும், தமிழ் உணர்வையும், தமிழ் பேசக்கூடிய, தமிழ்ல வரக்கூடிய அத்தனையோட உடம்புல ரத்தம் ஓடுதுன்னா, அந்த ரத்தத்தில கலந்திருக்க அத்தனை இதுவும் வந்து எம்பெருமான் அந்த தென்னாடுடைய சிவனும், நம்முடைய எம்பெருமான் முருகனும் தான் வந்து அதில கலந்திருக்கிறாங்க. அதனால வந்து அதில வந்து நீங்க அப்படியே ரத்தத்தில அப்படியே மாத்திடலாம், அப்படியே உயிர் எடுத்துடலாம், அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அது உயிரோட உயிரா கலந்திருக்கிற ஆள் இவரு. நீங்க வந்து இன்னைக்கு பல மதங்கள் வந்திருந்தாலும், தமிழ் மொழின்ற ஒரு மொழிய வந்து அப்படி நிக்க வச்சிருக்கிறாங்க. இது இன்னைக்கு வந்து இந்த தொல்காப்பியம் எழுதுந்தாலோ, இல்ல இந்த புராணங்கள் வந்தாலோ, இலக்கியங்கள் இருக்கிறதாலோ கிடையாது. அதுக்கெல்லாம் முன்னாடி முன்னோடியா இருந்தவர் தான் முருகப்பெருமான். இது எல்லாத்தையுமே பண்ணவரு முருகப்பெருமான். அவரு தான் வந்து டிராவல் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நீங்க டைம் டிராவல்லாம் சாத்தியம்னு சொல்றீங்க. ஆனா என்னுடைய யுகங்கள், என்னுடைய மனசுல பட்டது என்னன்னா வந்து, அன்னைக்கு முருகன் முருகன் வந்து முருகப்பெருமான்னு சொல்லும்போது அது வேற பெருமான்றது தமிழ் பெயர் கிடையாதுனால இருந்தாலும் பரவால்ல. இப்ப ஸ்ரீபெரும்புத்தூர் சொல்றாங்க. அதாவது திருப்பெரும்புத்தூர் தான் ஆக்சுவலா சொல்லணும். அது ஸ்ரீன்னு சமஸ்கிருத வேர்ட் யூஸ் பண்ணாங்க. இருந்தாலும் பரவால்ல. ஏன்னா வந்து 2 கலந்துருச்சு. தமிழும், சமஸ்கிருதமும் 2ம் கலந்துருச்சு. இதுல இன்னொரு விஷயம் வந்து மொழி எதுன்றது முக்கியம். சமஸ்கிருதம் உலகத்தின் தாய்மொழி கிடையாது. உலகத்தின் முதல் மொழி, ஆதி மொழி தமிழ் மொழி தான். தமிழ் மொழி பேசிய ஆள் தான் வந்து முருகப்பெருமான். அவருக்கு முன்னாடி சிவன் அவர்கள். இவங்க தான் வந்து இருக்கிறாங்க. இவங்கள்ல ஒருத்தரான முருகப்பெருமான் வந்து உலகத்தில ஃபுல்லா வந்து பரம்பியிருக்க டைம் மிஷின் நீங்க சொல்றோம். அது மாரி வந்து டைம் மிஷின் மாரியே டிராவல் பண்ணியிருக்கிறாரு. உலகம் முழுவதும் டிராவல் பண்ணியிருக்காரு. அவரு வந்து நார்த் இந்தியாக்கு வந்திருக்கிறாரு. குமரி கண்டம்ல இருந்திருக்கிறாரு. குமரி கண்டம் டூ தமிழ்நாட்ல இப்ப இருக்க தமிழகத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்படியே எல்லா இடத்துக்கும் வந்து பரவி அப்படியே 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 டிராவல் பண்ணி உலகத்தையே ஒரு ரவுண்ட் வந்திருக்காரு. அவர் எங்கெங்கலாம் போனாரு, அங்கங்கலாம் இன்னைக்கும் வந்து கோயில்கள் இருக்குது. 2 விதமா தான் நீங்க பார்க்கணும். ஒண்ணு முருகப்பெருமானே அந்த இடத்துக்கு போனாருன்னு பார்க்கணும். இன்னொன்னு இந்த முருகப்பெருமானுடைய பக்திய என்ன மாரியோ, உங்கள மாரியோ தமிழர்கள் வந்து இங்கிருந்து இடம்பெயர்ந்து போம்பொழுது, புலம்பெயர்ந்து போம்பொழுது, தன்னுடைய தெய்வமான தமிழ் கடவுள் முருகன வந்து கொண்டு போனாங்கன்னு தான் பார்க்க முடியும். 7ஆம் அறிவுல வர மாரி இங்கேருந்து போனவங்க தான் இப்ப சைனால இருக்கிறாங்க. அந்த மாரி வந்து தான் வந்து முருகப்பெருமான் வந்து டைம் மிஷின்ல வச்சியோ, ஏதோ பண்ணியோ உலகம் ஃபுல்லா போயிருக்காரு. இல்ல அவங்களோட பக்தர்கள் போயிருக்காங்க. அதனால தான் உலகம் முழுவதும் பரவி இருக்குது. போன இடத்தெல்லாம் வந்து அவர வந்து வணங்கியிருக்கிறாங்க. வெவ்வேறு பேர்ல கூப்பிட்டுருக்காங்க. அப்ப இன்னைக்கு வந்து ஒரு பேர சொல்லும்பொழுது இன்னொரு பேர் இந்த உச்சரிப்பு மாறுதா மாரி, அந்த நேரத்தில வந்து கந்தன்ற பேரு, இல்ல முருகன்ற பேரு அவங்க ஸ்லாங்ல வந்து ஏதேனும் அவங்களே ஒரு உருவாக்கி ஸ்கந்தான்னு வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கந்தன்னு மாறியிருக்கு. கார்த்திகேயன்னு சொல்றாங்க. அ நம்ப வந்து ஏற்கனவே சேயோன் அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்கோம். நெடுவேல் அப்படி தான் கூப்பிட்டுருக்கோம். முருகா அப்படி தான் கூப்பிட்டுருக்கோம். அந்த மாரி அவங்க ஊர்ல ஒரு பேர வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கும் வந்து சைனால முருகன வழிபட்டுட்டு இருக்காங்க. ஒரு காவல் தெய்வமா, ஒரு தளபதியா வந்து வணங்கிட்டு இருக்காங்க. ஜப்பான்லயும் வணங்கிட்டு இருக்காங்க. சைனால தமிழர்கள் இருக்காங்க. ஜப்பான்ல தமிழர்கள் இருக்காங்க. ஆஸ்திரேலியால இருக்கிறாங்க. ஃபிஜி ஐலேண்ட்ல இருக்காங்க. நியூசிலாந்துல இருக்காங்க. மலேசியா, சிங்கப்பூர் அத்தனை இடத்துலயும் வந்து தமிழர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது, அங்க ஏன் முருக வழிபாடு இருக்கக்கூடாது? அது வேற பேர்ல இருக்குது. அவ்வளோதான். அத தவிர்த்து இது வந்து இங்க இருக்கூர் வேற, அங்க இருக்கூர் வேறன்றது சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா, இங்க இருக்க முருகன் ஒண்ணு டிராவல் பண்ணியிருக்கணும். இல்ல இந்த இருக்க பக்தர்கள் வந்து இடம்பெயர்ந்து, புலம்பெயர்ந்து போம்போது, அவங்களோட பக்திய, அவங்க தெய்வத்த அப்படியே கொண்டு போய் சேர்த்துருக்கணும். இதுதான் நடந்திருக்கு. அத வுட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் பண்றது. தொல்காப்பியம் வந்து எவ்வளோ வருடங்கள் ஆகுது? முதல்ல அத சொல்லுங்க. நான் ஏற்கனவே கேட்டது தான் வந்து, சாலுவான் குப்பத்துல இருக்கிற அந்த முருகனுடைய கோவில் வந்து, கீழடிக்கு இருக்கிற செங்கல் என்ன கீழடியில இருக்க செங்கலோ, அந்த செங்கல் இருக்க பீரியடுக்கு வந்து அதே செங்கல் தான் இங்க இருக்குது. கிட்டத்தட்ட அதுவே 5000 வருடங்களுக்கு பின்னோக்கி போறோம். கீழடியில கிடைச்ச வந்து இரும்பு நாகரிகம் தோன்றின வரலாறுக்கே போறோம்.
இரும்பு நாகரிகத்துக்கு முன்னாடியே வந்து கல் நாகரிகம் தான் இருந்துச்சு. கல்லுலாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த கல்லான ஆன வேலை வச்சிருக்கிறாங்கன்னா, அப்போ அதற்கும் நம்ம பின்னாடி தான் போய் ஆகணும். நம்ம இங்க இருக்கிற இரும்ப டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போதே கிட்டத்தட்ட 5000 வருடங்களுக்கு பின்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இரும்பு நாகரிகம் வளர்ந்துருக்குது. அப்பேற்பட்ட நாகரிகம் வளர்ந்த ஊர் இது அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, அப்போ நம்மளுடைய முருகர நம்ம கல்வேல வச்சு கும்பிட்டுருக்கோமே சாலுவான் குப்பத்துல, அப்போ எவ்வளவு 1000 வருடங்களுக்கு நம்ம பின்னாடி வந்திருப்போம். அ இன்னைக்கு நீங்க நேபாள்ல கிடைச்ச ஒரு ஸ்கந்த புராணா அப்படின்ற ப்ரூஃப் வச்சுட்டு, இங்க இருந்தது அவர் போகாம அங்கருந்து இவர் வந்தாருன்னு சொல்லிட்டு நீங்க ரிவர்ஸ் பண்ணி சொல்றது, எந்த விதத்துல ஏற்றுக்கத்தக்கது? அ நீங்க வந்து இந்த மாரி சொல்றதாலயோ, இந்த மாரி வந்து மாத்தி சொன்னா நம்மளால மாறிடும் அப்படின்றதாலயோ வந்து இப்ப எப்படி சொல்றதுன்னா, வடிவேலு வந்து 23ஆம் புலிகேசில வேற ஒரு உடம்புல வந்து இவரோட தலைய வச்சுருவாரு. அப்போ வந்து பின்னாடி வருபவர்கள் இதை பார்த்து, ஆ ஒரு 23ஆம் புலிகேசி இப்படி ஒரு பயில்வானாக இருந்தார் என்று சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி வந்து நீங்க கதைய திருப்பினா அப்படியே மாறிடுமா? ஒருபோதும் நடக்காது. தமிழனுடைய ஒவ்வொருத்தருடைய மூச்சும் இருக்கிற வரைக்கும், இது நடக்கிறதுக்கு உண்டான சாத்தியங்களே கிடையாது. ஏன்னா, தமிழனோட மூச்சு நிக்க போறதே கிடையாது. உலகம் முழுவதும் தமிழன் இருக்கான். இன்னைக்கும் வந்து முருகப்பெருமான வழிபட்டுன்னு இருக்கான். முருகனை கும்பிட்டுன்னு இருக்கான். தைப்பூசம் கொண்டாடிட்டு இருக்கான். பங்குனி உத்திரவம் கொண்டாடிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளும் வந்து செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்திருக்கான். செவ்வாய்க்கிழமை கோடி பேர் வந்து முருகனை வழிபட்டு இருக்கான். இது முருக காலம். அ இது சத்திய யுகம். இது முருக யுகம். அந்த இடத்துல வந்து நீங்க வந்து உங்க வேலையெல்லாம் காட்டலாமா? அ அது கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு தனிப்பட்ட முறையில கட்சியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு இன மக்களே இருந்தாலும் சரி, வேற்று இன மக்கள், அதாவது வேற்று மொழி பேசும் மக்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே தெரிஞ்சுக்குங்க. ஆங்கிலமா இருக்கட்டும், இல்ல இந்தியால பேசக்கூடிய சமஸ்கிருதமோ, ஹிந்தியோ, உருதோ, வேற என்ன சொல்றது? தெலுங்கோ, மலையாளமோ, கன்னடமோ அத்தனை மொழியும் எம்மொழி தமிழிலிருந்து தான் உருவானது அப்படின்றத வந்து ரொம்ப ஆணவத்தோடும், ரொம்ப பெருமையா பேசிக்கிறேன். இந்த ஆணவத்த வந்து என்னால வந்து இது பண்ணவே முடியும். ஏன்னா நான் தமிழன் என்று சொல்லுதல வந்து ரொம்ப பெருமையா இருக்கேன். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தலை நிமிர்ந்து நிக்க வேண்டிய நானு வந்து உங்க ஏச்சுக்கும், பேச்சுக்கும் நீங்க சொல்ற அந்த உருளா கதைக்கெல்லாம் வந்து பணியக்கூடிய ஆள் கிடையாது. என் மக்களும் அந்த மாரி வந்து பணியிற ஆள் கிடையாது. அதனால மக்களே நான் ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். வேற்று மொழியில இருக்கவங்க நல்லா ஜாலியா வாங்க, ஜாலியா போங்க, பேசுங்க. ஏற்கனவே வந்து திருவண்ணாமலையில வந்து தெலுங்கு மக்கள் அதிகமா சூழ்ந்துட்டாங்க. தெலுங்கு மக்கள் வீடு வாங்கிட்டாங்க, வாசல் வாங்கிட்டாங்க. பக்தியின் பால் பண்றாங்க அப்படின்னும்போது ஓகே. அந்த இடத்துல அருணாச்சலா அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில அந்த இது வைக்கிறதும், அதெல்லாம் அன்வான்டடா ஏற்கனவே இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த மாதிரி இங்க முருகர வந்து நீங்க கையில பிடிச்சு, ஏற்கனவே சிவன வந்து எங்க ஊரு இவர் வந்து குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் வணங்கிட்டு இருக்கு. வணங்குங்க, வாங்க, கும்பிடுங்க தப்பு கிடையாது. ஆனா, தென்னாடுடைய சிவன் அந்த மாதிரி தான் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வரதா சொல்ற உங்க முருகப்பெருமான், உங்க கார்த்திகேய ஸ்கந்தா வந்து உங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு சொந்தமானவரு. அவர் எங்களோட தமிழ் கடவுள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னா வந்து நீங்களும் வந்து முருகப்பெருமான வந்து அளவில்லா அன்பு கொண்டிருக்கிறீங்க. அளவில்லா வந்து பற்று கொண்டிருக்க தமிழ் மேல இருக்க பற்றும், முருகப்பெருமான் இருக்க பற்றும் வந்து அளவில்லாம இருக்கு அப்படின்னா வந்து நான் ஒண்ணும் சொல்லல. அதுக்காக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கலாம் சொல்லல. முடிஞ்சா பண்ணுங்க. நன்றி.